ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th சயின்ஸ் சாப்டர் 9 மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் இன் எவ்ரிடே லைஃப் தான் பார்க்க போறோம். Malli and his sister Valli are excited for their summer vacation. Their parents have planned a trip to visit their relatives and friends living across India. They always stay in touch with their relatives and friends. Do you also keep in touch with your loved ones? மல்லி அண்ட் வள்ளி அப்படிங்கிற ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. எதுக்காக அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காங்க அப்படின்னா சம்மர் வெக்கேஷனுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கிற அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு வந்து ட்ரிப்புக்கு கூட்டு போறதா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அந்த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. இதே மாதிரி நீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோட வீட்டுக்காகவது இந்த மாதிரி ட்ரிப்பு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Their first holidays at their nanny's maternal grandmother's house in Haryana, surrounded by large fields. Malli and Valli are fascinated by the variety of grains piled up in the courtyard. Their mommy, maternal aunt, and mama, maternal uncle, along with the other community members, are busy separating small stones and husks from the grains with their hands. Maternal grandmothersனா யாருன்னா அம்மாவோட அம்மா பாட்டி இருப்பாங்களா, அவங்களதான் மேட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டர்ஸ் வந்து எங்க போறாங்க அப்படின்னா அவங்களோட அம்மாவோட அம்மா பாட்டி வீட்டுக்கு வந்து போறாங்க. அவங்க ஹரியானால இருக்காங்க. அங்க அவங்க வீட்டை சுத்தி நிறைய வயல் வந்து இருக்கு. மல்லி வள்ளி ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிறாங்க. எதுக்காக அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கிரைன்ஸ் வந்து இருக்கிறாங்க. மாமா அண்ட் மாமி ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா கிரைன்ஸ்ல இருந்து ஸ்டோன்ஸ் அண்ட் ஹஸ்க வந்து செப்பரேட் பண்றது வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. Malli and Valli are curious to know why this being done. Their nanny notices their curiosity and explains, "We are removing these stones so that the grains are fit for cooking." மல்லி வள்ளி ரெண்டு பேருமே ரொம்ப கியூரியஸா அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாத்துட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு கியூரியஸா பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க நானே அவங்களோட பாட்டி வந்து நோட்டீஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து எதனால இந்த மாதிரி கிரைன்ஸ் தனியா ஸ்டோன் தனியா பிக் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிரைன்ஸ் தனியா ஸ்டோன்ஸ் அண்ட் ஹஸ்க் தனியா செப்பரேட் பண்றோம் அப்படின்னா குக்கிங் பண்றதுக்காக நம்ம சாப்பிடும் போது நம்ம குக் பண்ணும் போது ஸ்டோன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அப்படிங்கறதுனால அந்த கிரைன்ஸ்ல இருந்து ஸ்டோன்ஸ் அண்ட் ஹஸ்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம் பாட்டி சொல்றாங்க. They go around the house to see the fields and the cattle to keep them busy. Nani gives them a challenge of hand picking small stones from grains while keeping their eyes closed. சுத்தி இருக்கிற ஹவுஸ் ஃபீல்டு அதே மாதிரி அவங்க நிறைய கேட்டில் வந்து க்ரோ பண்றாங்க. அந்த கேட்டில் எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு வராங்க. அப்படி சுத்தி பார்த்துட்டு வரும்போது அவங்க பாட்டி வந்து மல்லி அண்ட் வள்ளி ரெண்டு பேருக்குமே ஒரு சேலஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. என்ன சேலஞ்ச் அப்படின்னா நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கிரைன்ஸ்ல இருக்க ஸ்டோனை வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. This method of picking by hand from a mixture when two or more substances are mixed, such as small stones and husk from wheat and rice, is called a hand picking. It is done on the basis of differences in size, color and shape of the particles. If the particles to be removed are present in small quantities and can easily be picked by hand, hand picking proves to be a convenient method. One or two substances mix பண்ணி இருக்கிறத நம்ம ஹேண்டால பிக் பண்ணி எடுப்போம்ல, அந்த மெத்தட் தான் நம்ம ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஹேண்ட் பிக்கிங் மெத்தட் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா வீட்ல இருந்து ஹஸ்க் ஆர் ஸ்டோனை செப்பரேட் பண்றதா இருக்கலாம். அதோட சைஸ், கலரு, ஷேப் இதை வச்சும் நம்ம செப்பரேட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம ஹேண்டால பண்ற ப்ராசஸ் தான் நம்ம hand picking னு சொல்றோம். At lunch, Malli and Valli are served steaming hot vegetable pulao. While eating the pulao, Nani observes that Malli is separating whole black peppers from the pulao and is placing them aside on his plate. Valli playfully teases, "Wow, this is a hand picking method. Nice one." Nani tells them about the benefits of black pepper and encourages Malli to eat it.
லஞ்ச் வந்துருச்சு. மல்லி அண்ட் வள்ளி ரெண்டு பேருமே சாப்பிடுறாங்க. என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு சூடான வெஜிடபிள் புலாவ் வந்து சாப்பிடுறாங்க. அப்படி வெஜிடபிள் புலாவ் சாப்பிட்டு இருக்கும் போது அவளோட பிளேட்ல இருந்து பிளாக் பெப்பரை வந்து பண்ணி வைக்கிறத நாணி வந்து பாக்குறாங்க. வந்து வள்ளியும் பார்த்து அவங்கள வந்து டீச் பண்றாங்க. எப்படி டீச் பண்றாங்க அப்படின்னா இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஹேண்ட் பிக்கிங். மல்லியை டீச் பண்றாங்க. அவங்களோட பாட்டி நாணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிளாக் பெப்பர்ல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லி இந்த பிளாக் பெப்பரை மல்லியை சாப்பிடவும் வைக்கிறாங்க. Later in the day, their mama takes them to the field where they observe bundle of harvested wheat stalk lying in the field. Some stalks are spread in the sun for drying. Both of them picking up a stalk each and notice numerous grains attached to it. A group of farmers are beating the stalk on a large wooden log. Curiously, Valli asked Mama, why are they doing this? சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட மாமா வந்து மல்லி அண்ட் வள்ளி ரெண்டு பேரையுமே ஃபீல்டு அவங்களோட வயலுக்கு வந்து கூட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது மல்லி அண்ட் வள்ளி என்ன அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா நிறைய வீட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஸ்டாக்னா என்னன்னா இந்த மாதிரி தண்டை தான் நம்ம ஸ்டாக்னு சொல்லுவோம். ஸ்டாக்கோட வந்து நிறைய பண்டலா கெட்டி வச்சிருக்காங்க. சில ஸ்டாக் வந்து சன்ல வந்து காய வச்சிருக்காங்க. ஸ்டாக்கை வந்து அவங்க உட்டன் லாக்ல வந்து பீட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வள்ளி வந்து அவங்க மாமா கிட்ட ரொம்ப கியூரியஸா இதை ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மாமா எக்ஸ்பிளைன்ஸ் they are beating the stalk to separate the grains. This process of separating grains from the stalk is known as threshing. Farmers work hard, yet they enjoy their work. From time to time they sing folk songs while working. மாமா வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ல இருந்து கிரைன்ஸை வந்து செப்பரேட் பண்றதுக்காக தான் அவங்க இந்த உட்டன் லாக்ல வந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரி உட்டன் லாக்ல ஸ்டாக்கை வந்து அடிச்சு கிரெயினை செப்பரேட் பண்ற மெத்தடை நம்ம த்ரெஸ்ஸிங்னு சொல்லுவோம். ஃபார்மர்ஸ் வந்து வேலை பார்க்கும் போது ரொம்ப சோம்பேறியெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்க நிறைய ஃபோக் சாங் பாடி அவங்கள என்கேஜா வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா வேலை பார்ப்பாங்க. அவங்க பாக்குற ஒர்க் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தாலுமே அவங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. The separated grains get mixed with piles and husk. இந்த மாதிரி உட்டன் லாக்ல அடிச்சு அந்த ஸ்டாக்ல இருந்து வீட்டு கிரைன்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய பைல்ஸ் அண்ட் ஹஸ்கா இருக்கு. பைல்ஸ்னா என்னன்னா குவியல், ரொம்ப குவிஞ்சு இருக்குன்னு சொல்லுவோம்ல, நிறைய ஹஸ்க் நிறைய தூசியோட அந்த கிரைன்ஸ் வந்து குவிஞ்சு இருக்குன்னு சொல்றாங்க. Valli whispers to Malli, will the farmers handpick the grains to remove them from so much husk? How much time will the farmers take to separate these? வந்து மல்லியோட காதுல விஸ்பர்ஸ்னா முணுமுணுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மல்லி வந்து மல்லி கிட்ட என்ன முணுமுணுக்கிறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்ல தான் ஹஸ்க வந்து ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ கிரைன்ஸை வந்து எப்படி அவங்க ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்ல வந்து செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. Let us perform an activity to find out the answer to the questions raised by Valli. கொஸ்டின் வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமா ஆன்சர் பார்ப்போம். ஆக்டிவிட்டி 9.1 let us explore. Take a handful of roasted peanuts and rub them between your palms. What happens? இப்போ வந்து நம்ம ஒரு பீனட்ஸ்னா என்னன்னா வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்துட்டு நம்ம ஹேண்ட்ல வச்சு நல்லா ரப் பண்றோம். ரப் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். It is possible to separate the removed skin and the peanuts. இப்ப now try blowing it. What do you observe? இப்ப அதை நல்லா ஊதணும் அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த ஸ்கின் எல்லாமே பறந்து போயிரும். பீனட் எல்லாமே நம்மளோட ஹேண்ட்ல இருக்கும். Which of these components removed peanut skins or peanut are blown away? இப்ப வந்து சீடும் சேர்ந்து பறந்துருச்சா இல்ல ஸ்கின் மட்டும் பறந்துதா? சீடு வந்து நம்ம ஹேண்ட்லயே இருக்கும், ஸ்கின் மட்டும் பறந்து போயிரும். You observe that blowing air separate the heavier and lighter components. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா heavier and lighter components செப்பரேட் பண்ணுவோம். heavier components எதை சொல்லுவோம்? எது வந்து நம்ம blow பண்ணும்போது பறக்காம அதே இடத்துல இருக்கும், அதை நம்ம heavier components சொல்லுவோம். lighter components எதை சொல்லுவோம்? இப்ப நம்ம blow பண்ணும்போது நம்ம ஊதுன உடனே பறந்து போறதை நம்ம lighter components சொல்லுவோம். அப்போ ஒரு heavier components and lighter components ரெண்டு இருந்தது அப்படின்னா அதை நம்ம blowing மெத்தட்ல வந்து செப்பரேட் பண்ணலாம். How do you think farmers separate so many grains from husk?
இப்போ ஃபார்மர்ஸ் வந்து நிறைய கிரெயின்ஸ் வந்து ஹஸ்க் இருக்கு. இதை வந்து எப்படி ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்ல நம்மளால செப்பரேட் பண்ண முடியுமா? முடியும். ஆனா ரொம்ப டைம் வந்து எடுக்கும். என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி அவங்க கிரெயினையும் ஹஸ்கையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணுவாங்க? ட்ரெடிஷனலி a soup bamboo tray is used for separating heavier and lighter component of a mixer. ட்ரெடிஷனலா என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சூப் பேம்பூ ட்ரே தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சூப்னு சொல்லுவோம். பாட்டி தாத்தா எல்லாரும் ஒரு பேம்பூ ட்ரேயை வச்சுதான் வந்து அவங்க ஹெவியர் அண்ட் லைட்டர் காம்போனண்ட்டை வந்து செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. Next day, their Nana takes them to the field to show this process at work. Next day வந்து அவங்களோட நானா அவங்களோட தாத்தா வந்து இந்த ப்ராசஸ ஒரு ஃபீல்டு ஒரு வயல்ல வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக மல்லி அண்ட் வள்ளியை வந்து கூட்டிட்டு போறாங்க. மல்லி அண்ட் வள்ளி அப்சர்வ் a farmer standing on a raised platform. The farmer is moving the bamboo tray which contains threshed wheat grains in the direction of air or wind. What do you infer from both the components wheat, grains and husk fall at the same place? Which of the two components get blown away? Can the wind separate the two components? அந்த ஃபீல்ட்ல என்ன நடக்கு? மல்லி அண்ட் வள்ளி ரெண்டு பேருமே என்ன அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபார்மர் வந்து ரெய்ஸ்டு பிளாட்ஃபார்ம் ஒரு ஸ்டூல் ஆர் ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சு அது மேல வந்து ஏறி நிப்பாங்க. ஏறி நின்றுட்டு அந்த பேம்பு ட்ரேல வந்து நிறைய கிரெயின்ஸ் எடுத்து காத்து விண்டு அல்லது ஏர் காத்து வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து வீசுதோ அந்த டைரக்ஷன்ல வந்து அந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே வைப்பாங்க. அப்போ காத்து வீசுற டைரக்ஷன்ல வந்து அந்த லைட்டர் காம்போனன்ட்ஸ் அந்த ஹஸ்க் எல்லாமே பறந்துரும். ஹெவியா இருக்கிற அந்த கிரெயின்ஸ் எல்லாமே அதே பிளாட்ஃபார்ம்ல அப்படியே கீழே விழுந்துரும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரேஸ்டு பிளாட்ஃபார்ம்ல வந்து ஃபார்மர் வந்து நிப்பாங்க. இந்த பேம்பு ட்ரேல வந்து நிறைய அந்த கிரெயின்ஸ் ஹஸ்கோட எடுப்பாங்க. விண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து ப்ளோ ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல இந்த பேம்பு ட்ரேல இருந்து கிரெயின்ஸ் வந்து அவங்க கீழே கொட்டுவாங்க. அப்படி கொட்டும் போது காத்து எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல ஹஸ்க் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். கிரெயின்ஸ் எல்லாமே அப்படியே டைரக்டா கீழே விழுந்துரும். This method of separating heavier and lighter components of a mixer by wind or by blowing air is called winnowing. Have you seen any similar kind of activity being done at your home? இந்த மெத்தட் இந்த மாதிரி லைட்டர் ஆர் ஹெவியா இருக்கிற காம்போனண்ட் வந்து நம்ம செப்பரேட் பண்ற இந்த ப்ராசஸ்க்கு பேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினோயிங்னு சொல்லுவோம். இப்ப இந்த வினோயிங் மெத்தட்ல உங்களோட வீட்டுல ஏதாவது ஒரு வேலை வந்து செய்யறாங்களா? பீனட் அண்ட் அதோட ஸ்கின் வந்து செப்பரேட் பண்ணோம் அதையே நம்ம சொல்லலாம். Technological developments have resulted in developing of threshing machines called threshers. These machines are used for separating grains from the stack and the husk. They perform both the hand threshing and winnowing simultaneously. இந்த மாதிரி threshing பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற machines வந்து threshers னு சொல்லுவோம். நிறைய machines வந்து threshing and winnowing இது ரெண்டையுமே simultaneous-ஆ ஒரே டைம்ல செய்யற நிறைய machines-உம் கண்டுபிடிச்சிட்டாங்க. Next day, Malli and Valli boarded train to Ahmedabad to visit their father's friend Ghanshyam Bai. Before leaving, Valli requested her mommy to prepare methi puri, sweet Indian bread made from wheat flour, for their journey. Next day வந்து மல்லி அண்ட் வள்ளி ரெண்டு பேருமே அகமதாபாத்ல இருக்கிற அவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்டு கன்சியாம் பாயோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க போறதுக்கு முன்னாடி மல்லி அண்ட் வள்ளி அவங்க ரெண்டு பேரும் அவங்க அத்தை கிட்ட மீத்தி பூரி வந்து செஞ்சு தர சொல்லி கேக்குறாங்க. மீத்தி பூரினா என்ன அப்படின்னா ஒரு இந்தியன் ஸ்வீட் டிஷ். இது வந்து வீட் ஃபிளார்ல வந்து செய்வாங்க. வள்ளி shall I help you knead the wheat flour? வள்ளி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த வீட் ஃபிளார் நீட்னா என்னன்னா மாவு பிசைறதுன்னு சொல்லுவோம்ல அதுதான் நீட்னு சொல்லுவோம். இந்த வீட் ஃபிளார் வந்து நீட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு வள்ளி கேக்குறா. மாமி with flour first we need to remove bran that may be present in the flour. பிராண்ட்னா என்னன்னா அந்த வீட்டுக்கு மேலேயே ஒரு லேயர் மாதிரி இருக்கும்ல அதுல வந்து அதை தவிடுன்னு சொல்லுவாங்க. அந்த தவிடை தான் நம்ம பிரான்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவை வந்து நல்லா பிசைறதுக்கு முன்னாடி அந்த ஃபிளார்ல இருக்க பிரானை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆன்டி வந்து சொல்றாங்க. வள்ளி ஹவு டு வி டு இட்? இதை நம்ம எப்படி செய்யறது? மாமி we use a sieve for this purpose. இந்த பர்பஸ்க்காக நம்ம எதை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சீவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம்.
Sieving allows the fine flour particles to pass through the holes of the sieve as shown in figure 9.5. The bigger particles such as bran and small stones remain the sieve. நம்ம இந்த மாதிரி சீவி யூஸ் பண்ணி ஃபிளாரை வந்து செப்பரேட் பண்ணும்போது ஃபைன் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ஃபைனா இருக்கிற ஃபிளார் எல்லாமே இந்த சீவ்ல இருக்கிற ஹோல் வழியா இங்க டிரான்ஸ்பர் ஆயிரும். மற்றபடி ஹஸ்கு பிரான் இது எல்லாமே இந்த சீவ்ல அப்படியே செட்டில் ஆயிரும். Carefully observe a sieve. Are all the holes of the sieve the same size? Will sieving work if the holes of the sieve are larger than substances? நம்ம நிறைய சீவ் வந்து பார்ப்போம். எல்லா சீவுமே ஒரே சைஸ்ல இருக்குமான்னு கேட்டா இப்ப இந்த சீவ்ல இருக்கிற ஹோல்ஸ் வந்து எல்லாமே சேமா இருக்கும். இது இன்னொரு சீவ்ல வந்து டிஃபரெண்ட் சைஸ்ல வந்து அந்த ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஒரு சீவுமே ஒரு டைப் ஆஃப் ஹோல்ஸ் வந்து இருக்கும். நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சீவ் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட பொறுத்து தான் இந்த சீவர் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். Sieving is used when components of a solid mixer has different size. Sieving மெத்தட்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ்ல இருக்கிற மிக்சரை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம் அப்படின்னா சாலிட் டு சாலிட் மிக்சரை தான் செப்பரேட் பண்ணுவோம். இப்ப சன்னா ஃபிளார் அதே மாதிரி வீட்டு ஹஸ்க் ரெண்டுமே சாலிட் தான். சன்னா ஃபிளார் ரெண்டுமே சாலிட் தான். லிக்யூட வந்து நம்ம சீவிங் மெத்தட்ல வந்து செப்பரேட் பண்ண மாட்டோம். சாலிட நம்ம சீவிங் மெத்தட்ல தான் செப்பரேட் பண்ணுவோம். Upon reaching the Ahmedabad, they visit Sabarmati Ashram along with Bai, where they learn about the Namak Satyagraha 30 March. அகமதாபாத்துக்கு ரீச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அவங்க எங்க போறாங்க அப்படின்னா சபர்மதி ஆசிரம் தான் போறாங்க. சபர்மதி ஆசிரமத்துல போய் அவங்க என்ன லேர்ன் பண்றாங்க அப்படின்னா தண்டி மார்ச் நமக்கு சத்தியாகிரகம் வந்து லேர்ன் பண்றாங்க. நமக்கு சத்தியாகிரகம்னா என்னன்னு நமக்கு சத்தியாகிரகம்னா என்னன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா யாருமே சால்ட்டை வந்து எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. காந்தியோட தலைமையில வந்து தண்டி மார்ச் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து நடத்தினாங்க. தண்டி மார்ச் அப்படிங்கிற போராட்டம் என்ன அப்படின்னு எடுக்கிறது அப்படிங்கிறது எங்களோட உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறத போராடினதுதான் இந்த தாண்டி மார்ச்ன்னு சொல்லுவாங்க. மல்லி ஆஸ்க் வேர் இஸ் நமக் சால்ட் அப்டைன்ட் ஃப்ரம். மல்லி வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த நமக்னா என்னன்னா சால்ட், இந்த சால்ட் வந்து எங்க இருந்து நமக்கு வருது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃப்ரம் சீ வாட்டர் ரிப்ளை கியான்சியாம்பாய். கியான்சியாம்பாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு சால்ட் வந்து சீ வாட்டர்ல இருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. Sea water is a mixture of salt and some other substances dissolved in water. To obtain salt, the seawater is kept in a shallow pit and exposed to sunlight and air. In a few days, the water evaporates completely, leaving behind the solid mixture. Common salt is then obtained from this mixture for the purification. நம்ம எல்லாருமே யோசிக்கலாம், சீ வாட்டர் அப்படிங்கும்போது லிக்யூடா தானே இருக்கு, அதுல இருந்து எப்படி சால்ட் ரெடி பண்ணுவாங்க? சீ வாட்டர்ல வந்து நிறைய சால்ட் இருக்குன்னு தெரியும். சீ வாட்டர்ல சால்ட் மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய சப்ஸ்டன்சஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க சால்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சாலோ பிட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சாலோ பிட்னா என்ன அப்படி ரொம்ப ஆழம் இல்லாத பிட்டா வந்து ரெடி பண்ணுவாங்க. அப்படி ரெடி பண்ண சாலோ பிட்ல வந்து ஃபர்ஸ்ட் சீ வாட்டர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அந்த சீ வாட்டர் வந்து சன்லைட் அண்ட் ஏர் மூலமா எவாபரேட் ஆகும். அப்படி எவாபரேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வாட்டர்ல இருக்கிற சாலிட் மிக்சர் எல்லாமே அந்த பிட்ல வந்து செட்டில் ஆயிரும். செட்டில் ஆன அந்த சால்ட்டை வந்து அவங்க பியூரிஃபை பண்ணி நமக்கு வந்து காமன் சால்ட்டா கொடுக்குறாங்க.